ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஹானை காமிக்கிறாங்க. அவன் குளிச்சுட்டு வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஷென்வான் அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தது, நானுமே வந்துட்டு தனியாக ஒரு பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. அவன் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணி என்னத்தை கண்டேன்னு சொல்லு, நீ எப்போ பார்த்தாலும் அவனவே தான் கட்டி அழுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து அவன் போனதும் இவ பார்த்தா அங்கே ஸ்லிப்பாக எங்கள் கீழே விழுந்துடுறா. அப்படியே வந்துட்டு அவங்க மயக்கமாயிடுறா. எல்லாமே ஒரு ட்ராமாவில் நடந்துட்டுருக்கிறது தான் நம்ம ஹீரோயின். அதெல்லாமே பார்த்துட்டு என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்றத அவ சொல்கிறா. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு மயக்கமாயிருந்தால அவள் உடம்புக்குள்ள இவ வந்துட்டு உள்ளே போயிடுறா. அவங்க முழிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு அந்த ட்ராமாவில் இறந்து போயிட்டாங்க, நான் வந்துட்டு உள்ள ரீபான் ஆயிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்கா. எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க டச் பண்ணி பார்த்துட்டு ஐயோ கடவுளே உண்மையிலே தான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. பிறகு நான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பையனோட நல்ல ஒரு ஸ்டெப் மதராக நடந்துக்குவேன், நான் வந்து ரொம்ப நல்ல ஒரு பொண்ணுன்றதை காமிக்கிறேன், இவ்வளோ மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட அங்கே மசில்ஸ் எல்லாமே டச் பண்ணிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு கனவு வந்ததுமே அவங்க அரண்டு போய் எந்திரிக்கிறா. ஐயோ கடவுளை இது என்ன கனவுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கீழே இறங்கி போகிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு நம்பவே முடியல. எனக்கு இப்படி ஒரு லக்ஸுரியான லைஃப் வந்துட்டு அமையும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கா. நான் வந்துட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறி வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், பட் இது எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே ஃபுட்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஐயோ கடவுளை சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் இப்படி சாப்பாடலாம், இன்னைக்கு நானே சாப்பிட போறானான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்களோட பையன் வந்துட்டான். பார்த்தா பெரிய பையனாகவே இருக்கான். அவனோட நேம் வந்து ராபர்ட். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு இவனோட ஸ்டெப் மதராக தான் நான் நடந்துக்கணும், நான் நல்ல ஸ்டெப் மதராக இருப்பேன், இந்த ஷென்வான மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப ரூடெல்லாம் வந்துட்டு பிஹேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போ, வெறும் வயித்தோடு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்னடா எப்போ பார்த்தாலுமே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு பேசுவாங்க, இன்றைக்கி என்னடான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட வந்து அங்கே பட்லர் சொல்கிறாரு, சரி இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களான்னு. அதை நம்ம கேட்டுட்டு ஹீரோயின் அவங்க முன்னாடி நான் நல்ல ஒரு அம்மாவை நடந்துக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆனால் அந்த ராபர்ட் பார்த்தா அந்த சாப்பிட்றதுக்கு இங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுறான். அவங்க வந்துட்டு ஈவினிங் போல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அங்கே வந்ததும் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு திட்ட தான் வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பார்த்தா சிரிச்சுட்டு இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் பார்த்தா வேணும்னே அங்கே வால்யூம்லாம் கூட்டி வச்சதுமே அங்கே லிசான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. நீ இப்படிலாம் பண்ணாதப்பா, உன்னோட ஸ்டெப் மதருக்கு பிடிக்காம போக போகுதுன்னு சொன்னால் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக அங்கே வந்துட்டு அவன்ட்டு அங்கே விளையாண்டுட்டு போனதுமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்களே உன் ஸ்டெப் மதர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் நான் வந்துட்டு உனக்காக வந்து தண்ணியெலாம் கொண்டு வரேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. இந்த லிசா வந்துட்டு நல்லவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி போய் பார்த்தா அதே மாதிரி அங்கே வந்துட்டு தண்ணியில் அவள் ட்ரக்க கலந்துட்டுருக்கா. இவன் எப்படியாச்சும் வந்துட்டு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிடுறா. அப்போ அந்த தண்ணி அவனை குடிக்க விடாம வேமா வாங்கி இவ குடிச்சிட்டு காரம் சாப்பிட்டேன்னா அது வாசி வந்துட்டு தண்ணி தாகமாயிடுச்சு, அதான்ப்பா வந்து குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து விழுந்தடிச்சு போய் அங்கே வாமிட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அங்கே முடிய மாட்டுது. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். இப்படி வந்துட்டு இந்த தண்ணியில் ஏதோ கலந்துருச்சுன்னு சொல்லும் போதே அவங்க வந்துட்டு மயக்கமானதுமே இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேணாமான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே ராபர்ட்மே என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அந்த கிளாஸை போய் அங்கே வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்துட்டு வந்து அங்கே லேப்க்கு அனுப்பிவிடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா போதையிலே வந்துட்டு அவன்கிட்ட ஏய் நீ என்ன இந்த ரூமில் பண்ணிச்சுக்க, இது என்னோட ரூம், மரியாதையாக வெளியே போன்னு சொன்னதுமே என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கோம், இது என்னோட ரூம் தான் சொன்னதும் ஆமாம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்படாதன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே உளறா. அங்கே வந்துட்டு சரி ஓகே ஒரு பாத்தி இருக்குது அதில் என் கூட நீ வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக வர்றேன், வந்து உன்னோட இந்த பியூட்டியை நான் வந்துட்டு காப்பாற்றணும்ல, இல்லைன்னா வளைச்சி கட்டி உன்னை வந்து எறும்பு மாதிரி முக்கிய ஆரம்பிச்சிருவாங்களே பொண்ணுங்களான்னு சொல்கிறா. பிறகு
அங்கே லினன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அவன் மேலே அங்கே ஆசைப்பட்டுட்டு மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசினதுமே எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவளோட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை வந்து போர்ஸ் பண்ணி தானே நடந்துச்சு, உனக்கு பிடிக்காம தானே நடந்திருக்கு, நீ வந்து பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப்னா அவன் மட்டும்தான் அப்படின்றத நம்ம ஹீரோங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப மாதம் அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராயிட்டு இருக்கா. அவங்கள பார்த்து இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஆசைப்படுறதே இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வாயை வந்துட்டு அடைக்கிற மாதிரி பேசினதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஹீரோயினுமே அவங்க எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு சரியான வந்து பதிலடி கொடுத்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. இவனை பார்த்தாங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு அவட்ட இந்த சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த லிசாவை பார்த்தா அங்கே அவ கூட சேர்ந்து நம்ம 2 பேத்துக்கு எதிரின்னா அவள் தான், அவளை இன்னைக்கு வந்துட்டு அசிங்கப்படுத்தாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ட்ரிங்க்ஸை கொண்டு போய் இந்த சர்வன்ட்டை மேலே கொட்டி விட சொல்கிறாங்க. அந்த லேடியுமே தெரியாமல் கொட்டுற மாதிரி கொட்டினதுமே நம்ம ஹீரோ நான் அவங்க கூட சேர்ந்து வரேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னதும் அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போகிறா. அப்போ பார்த்தா அங்கே அந்த லிசா பின்னாடியே போயிட்டு அங்கே ஒரு பர்சன் அனுப்பி விட்டுட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அங்கே அவனுக்கு அனுப்பி விட்டுரு. அவன் ஸ்டெப் மதரை பாரு உங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பாவையும் ராபர்ட் கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து வரா. என்னாச்சுப்பா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது உள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் பயந்து போயிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்கிறா. பட் அங்கே உள்ளேருந்து அந்த பர்சனோட சவுண்டு வந்ததுமே இவங்க வேகமாக அங்கே உள்ளே போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு அந்த பர்சனை போட்டு அடிச்சு வச்சிருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு என்னாச்சு என்ன இந்த ஆள் அதுக்கு அடிச்சிருக்கேன்னு சொன்னதுமே என்னாச்சா இவன் என்கிட்ட வந்துட்டு பின்னாடி வந்துட்டு மிஸ்டேக் பண்ண பார்த்தான், அதனால தான் இவனுக்கு அடி விழுந்திருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அது எப்படி வந்துட்டு சாத்தியமாக இருக்குன்னு சொல்லுங்க, இவங்க போய் வந்துட்டு அடிச்சாங்கன்னா நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லிசா நல்லா ஏற்றி விட்டதும் அந்த பர்சன் ஆமாம் இவங்க சும்மா என்னை ஆக்டிங் தான் பண்ண சொன்னாங்க, என்னை அடிக்கலாம் இல்லைன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு அப்படியே டவுட் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நீ சரியில்லாதவ, உன் கூட சேர்ந்து நான் இருக்க முடியாது, டைவர்ஸ் பண்ண போறேன்னு அவன் சொல்லியிருக்கான் அந்த ஸ்டோரியில. இனிமே தன்னை ஒரு இன்னசென்ட் சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ண முடியாம போயிருக்கு. பட் ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் தானே வேணும் நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கரமா அடி அங்கே வெளுக்க ஆரம்பிச்சுடா. பட் அங்கே வந்துட்டு அவனால் திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியல. அதை பார்த்துட்டு அங்கே அந்த பர்சனை அங்கே வந்து பயந்து போய் ஒத்துக்கிறான். இதெல்லாம் பண்ண சொன்னதும் இந்த லிசா தான் பண்ண சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஏன்ட்ட வந்துட்டு காசு கொடுத்து பண்ண சொன்னா, இப்போ பாரு என் மூஞ்சி அப்படின்றத சொல்லிட்டு போட்ட அடி வெளுத்து விட்றான். அவளுக்குமே அங்கே ரொம்பவே வந்து பயமாக போயிடுது, வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ பார்த்து நீ இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன வேலை பண்ணன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு ட்ரக்கு கொடுக்க நீ ட்ரை பண்ண, நாளைக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிட்டு உன்னோட தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ இந்த உலகத்தில் இல்லாமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கம் வந்துடாத, மரியாதையாக போயிருன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு அங்கே வேற வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்க வேண்டியதாக இருக்குது. வேகமா ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அவள் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே நம்ம ராபர்ட்டுமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நானுமே உங்களை மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம்ப்பா, பார்த்தேயில்ல அப்போ உன்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு, ஸ்கூலில் யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து அவங்கள ஒரு வழி பண்ணி விட்றேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் இந்த சைடில் வீட்டுக்கு அங்கே கிளம்பி வந்துட்டு இருந்தா. அப்போ அங்கே பார்த்தா சில பர்சன்லாமே வந்துட்டு அங்கே ராபர்ட் அங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பையனை வந்துட்டு இப்போ புள்ளி பண்ண போகிறாங்களா, நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு நல்ல பையனாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அவன் மெடிசன் போட்டுட்டு இருந்தா. ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே வந்ததுமே எதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் உன் அம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அப்பாட்டெல்லாம் போய் சொல்லிடுறாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், என்ன விஷயத்த மறைச்சிட்ருக்கீங்க, இது என்ன காயம்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நானே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சில பேர் உங்கள் பேரை சொல்லி அவனை வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க, ஏதோ விஷயம் நீங்கள் பண்ணியிருந்திருக்கீங்க, அதனால் வந்துட்டு நானும் அவனும் சேர்ந்து ஃபைட் பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச மாதிரி இருக்கா, என் பேரை சொல்லி வந்துட்டு உங்களை மிரட்டினாங்க, இதை நான் நம்புறதுக்கா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், சில பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் வந்துட்டு சமாளித்தோம், இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்றத அவ சொல்கிறா.
அங்க அவன் தூங்கிட்டு இருந்தான். பக்கத்துல போய் அப்படியே டச் பண்ணிட்டு, பார்க்க வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்க அவன் "நீ என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே நர்வஸ் ஆயி போயிருது. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, ஐயோ கடவுளே! என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கா. ஏன்னா ஏகப்பட்ட காச வந்துட்டு அவன் அனுப்பி விட்டுருக்கான். நீ வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுன்னு சொல்லி அவன் சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என் கூட சேர்ந்து நீங்களும் வரீங்களான்னு சொன்னதும், அவன் ஆமான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்ப அங்க கிளம்பிட்டு இருக்கும்போது, ஒழுங்கா வந்துட்டு எனக்கு காசு குடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்ட்ட இருந்து அங்க கால் வந்ததுமே, ஹீரோயின் அத பெருசா எடுத்துக்க மாட்றா. யாரோன்னு சொல்லிட்டு மரியாதையா வந்துட்டு ஃபோன வைங்க. உங்களுக்கே நான் காசு குடுக்கணும்னு சொல்லிர்றா. பிறகு அங்க ஷாப்பிங் பண்ணிட்டு 3 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்க வந்துட்டு பேக்க வேணா தாங்க நாங்க கொண்டு வரோன்னு சொன்னதும், என்ன பார்த்தா என்ன வந்துட்டு நடக்க முடியாதவ மாரியா இருக்கு, பேக்க தூக்கிட்டு வர எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசும்போது, அவங்களோட பிரதர் வந்துடுறான். "நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் என்னோட ஃபோனுக்கு வந்துட்டு ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம இருப்ப. காசு கேட்டா குடுக்க மாட்டியான்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு ஓவரா அங்க வந்துட்டு சண்டையில இழுத்துட்டுருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோயின வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இங்க காசு வந்துட்டு அவங்க பிரதர் வாங்கிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, இவன் தானா அது? இவன இன்னைக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு, உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடுறதுக்கு துப்பு இல்ல. இப்படி வந்துட்டு காச வாடா பறிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அவன போட்டு பயங்கரமா அடிச்சுடுறா. அவனுமே அட்டாக் பண்ண வந்ததுமே, அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா ஹீரோயின காப்பாத்திடுறான். அப்ப அங்க அவனுக்குமே ரொம்ப பயமாயி போயிடுது. இங்க ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கவுமே, இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதும், அங்க எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ராபர்ட்டுமே இந்த சைட்ல திரும்பிக்கிட்டு ஐஸ் எல்லாமே க்ளோஸ் பண்றான். பட் ஆனா அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கல. வீட்டுக்கு அங்க கிளம்பி வந்தா ஏகப்பட்ட கார்ட்ஸ் அங்க நிக்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு பயமாயிருது. ஒருவேளை ஹஸ்பண்ட் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா, அவங்களோட மதர் இன் லா தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு, "என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்றத சேட்டு கேட்டதுமே, "நான் என்ன வேலை பண்ணிட்டுருக்கேனா? ஒழுங்கா வந்துட்டு உங்களால அவள சேஃப்டியா பார்த்துக்க கூட முடியல. நீங்க 2 பேர் இருக்கும்போதே வேற ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்திருக்கானே! அவளுக்கு ஏதாச்சும் ஆயி போயிருச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்றத சொல்றாங்க. அதனால தான் இது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வந்துட்டு அவங்க இவளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயின் இதுக்கெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. நான் வந்துட்டே பார்த்துக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ வந்துட்டு ஏன் இப்படி சொல்ற? உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசுறாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச மருமக தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெசிவா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாயிருது. இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே வந்துட்டு நீங்க இந்த காலத்த போக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிறணும். ஓகேவா? அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷை ஆயிருது. அப்ப அங்க அவங்களுமே 2 ஃபிங்கர காமிச்சு 2 புள்ள பெத்துக்கிறணும். ஓகேவா? அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஆக்வர்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு பார்த்தா அந்த கார்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு, "நீங்க சொல்லுங்க மேடம்" பண்றோம்ன்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, அவ "தயவு செஞ்சு இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்கப்பா. எனக்கு வந்துட்டு நீங்க யார் வேணாம். நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. தேவைன்னா நானே கூப்பிடுறேன் ப்ளீஸ்" அப்படின்றத சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோவுமே, "மேடம்க்கு வேணும்னா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம். நீங்க இப்ப கிளம்புங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின பார்த்தா, ஹீரோவ பத்தியே யோசிச்சுட்டே இருக்கா. எதுக்காக அவன பத்தியே நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அவனுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல வந்துட்டு பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான். அப்படின்ற சைட் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கு. எப்படி பிரெக்னன்ட் ஆகாம தப்பிக்கிறதுன்றதெல்லாம் அவங்க வந்துட்டு வீடியோ பார்க்குறா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்ததுமே, அங்க ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு நர்வஸ் ஆயி போயிருது. அங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறா. பட் அங்க 2 பேர் பக்கத்துல க்ளோஸா இருக்கவுமே அவளுக்கு ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆயிட்டுருக்கு. கஃபேலயுமே அங்க வீடியோஸவே பார்த்துட்டு இருக்கவுமே, "நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு ராபர்ட் கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் அப்பயும் கண்டுக்காம இருக்கவும், "என்ன எங்க அப்பாவும் நீங்களுமே டைவர்ஸ் பண்ண போறீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. "இப்ப நீங்க தான் எங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்களா? பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "சரி தெரிஞ்சது தெரிஞ்சிருச்சு. உண்மைய சொல்லிடுறேன். ஆமா நாங்க 2 பேருமே டிசைட் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் பிரிய போறோம்ன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின், "நான் இப்ப என்ன பண்றது? இந்த உண்மைய வெளிய தெரிய விடாம பார்த்துக்கிறணுமேன்னு" சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆயி போயிருது. அப்ப அங்க லீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு, "நானும் அவருமே இவ்வளோ தூரத்துக்கு பிரிஞ்சுட்டு இருக்கோம்னா, அதுக்கு நீ தான் காரணம். நீ அவர் லைஃப்ப விட்டு போயிட்டேன்னா, எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிரும்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ கொண்டு போய் குடுத்துட்டு, "உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ வெளிய யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோமே பெரிய பிரச்சனை ஆயிரும். உனக்கு அதுக்காக தான் இந்த கிஃப்ட் புரியுதா?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பங்க நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன பார்த்துட்டு அங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வேகமா அங்கருந்து போனதுமே, "என்ன வந்துட்டு அவ சொல்லிட்டு இருக்கா?" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நார்மலா
தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி என்ன கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நூடுல்ஸ் பாக்கெட் தான் வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. சிரிப்பாக வந்துட்டுருக்கு. உங்கள் அம்மா வந்துட்டு ஹெல்த்தியாக தான் உனக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கா போல், நல்லா சாப்பிடு அப்படின்றத சொன்னதும், ஆமாம் இந்த வீட்டில் இருக்க விஷயங்கள் எல்லாம் நான் வந்துட்டு கேள்விப்பட்டு தலை சுற்றி கீழே விழுகாமல் இருக்கணும்னா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறணும் அப்படின்னா தான் நான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே போகும்போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வந்துட்டு அவங்க உங்கள் கைக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவன் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்கான்னு இவனுக்கு புரிய மாட்டுது. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே லீனா வர்றா. நான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டதுமே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும், நான் யாருன்றது உனக்கு நல்லாவே தெரியும், தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, என்ன பேசணுமோ ஸ்ட்ரைட்டாக பேசுன்னு சொன்னதும், எங்கள் அப்பா வந்துட்டு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா, நாங்கள் நினைக்கிறது மட்டும்தான் இந்த கண்ட்ரியில் நடக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும், இப்போ இதெல்லாம் எதுக்கு வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா யாராக இருந்தால் எனக்கு என்ன, எதுக்கு இப்போ என்கிட்ட வெட்டி பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ நானுமே வந்துட்டு மீட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு, இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவ பின்னாடியே போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, நானும் அவரும் தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கோம், பிடிக்காம அவரை வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு கட்டாயப்படுத்தி வந்து நீ உட்காந்துச்சுக்க, நீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பொம்பளைன்னு சொல்லிட்டு அங்கே பேச இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு உனக்கு அவன் வேணும்னா நீ அவன்கிட்ட போய் பேசு, நீ தான் இவ்வளோ பெரிய பணக்காரியாச்சே, அப்புறம் ஏன் அவன் உன்னை விட்டுட்டு என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான், போய் நீயே வேணா அவன்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு என்ன அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அந்த பிஹேவியர்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா எதை சொன்னாலும் இப்படி பேசுகிறாளேன்னு ஒரு விஷயம் நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், நான் வந்துட்டு அவரை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அவர் என்னதான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நீ தான் நடுவில் வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படியா அப்படின்னா ஓகே தான், நான் வந்துட்டு கெடுத்துட்டு இருக்கேன்னா நான் இப்படியே இருக்கேன், நீ போய் அவன்கிட்ட வந்துட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணு, தேவையெல்லாம் அவன்கிட்ட பேசினேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை வந்துட்டு இருக்கு. அந்த டயத்தில் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, என்னோட ஒய்ஃப் இங்கே இருக்கானா, நான் இங்கே தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அவள் உன்னோட சீக்கிரட்டை பற்றி எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோயின்கிட்ட கீயை கொடுத்து, நீ வந்துட்டு காரில் போய் உட்காரு, இவட்ட வந்து சார்ட் அவுட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் பேசிட்டு வரேன்னு சொல்கிறான். ஹீரோயின்கிட்ட சில சீக்கிரட்டை வந்து இன்னமே சொல்லாமல் வச்சிருக்கான் போல், அது வந்து தெரியக்கூடாதுன்னு பார்க்குறான். அந்த லீனா, நீங்கள் வந்துட்டு எதுக்காக என்னை விட்டுட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்களுமே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படினாலும் அவளுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்குவீங்கல்ல அப்படின்றத அவள் சொல்கிறான். நீங்கள் எதுக்காக அவளை போய் வந்துட்டு ஊடால வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவங்கள வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டேவும் அவனோட கையங்க டச் பண்ண போனதுமே அவன் வேகமாக கையை வந்துட்டு எடுத்துட்டு, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவளுக்கு எனக்குமே ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நீ எனக்கு வந்துட்டு நடுவில் வரணும்னு நினைக்காத அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ இப்படி வந்துட்டு என்னோட குடும்பத்தில் வந்து நடுவில் வரணும்னு நினைக்காத, இதனால் ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும், நீ உன் மனசில் இருக்க இந்த அழுக்கெல்லாமே தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக வந்துட்டு இருக்கிறதுக்கு வழியை பாரு, நீ நினைக்கிறது எப்பயுமே நடக்காது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவள் சரி ஓகே நான் வந்து தலையிடாமல் இருக்கேன், ஆனால் நீ இவ்வளோ நாள் அவட்ட வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியே, உன்கிட்ட இருக்க அந்த பையன் வந்து உன்னோட பையன்னு சொல்லிட்டு அது உன்னோட பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வரும்போது அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா, ரெண்டாவது அவளை நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அவளால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்போ அவன் ரொம்பவே கோவமாகி போயிட்டு, இப்படி பேச்செல்லாம் நீ தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருக்காத, நீ வந்து என்னோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடுற வேலை வைக்காத, நான் வந்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வந்து கடுப்பாய் போயிடுறா. பிறகு அவனை ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே இன்னுமே கோவமாயிட்டு இருக்கு. சொன்ன உனக்கு என்ன புத்தி வராதா, கல்யாணம் முடிச்ச உன போயிட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கி அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. நீ வந்துட்டு இந்த விஷயங்கள்ல இருந்து விலகி ஏறு, இதனால வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும், உனக்குமே வந்துட்டு நல்லது கிடையாது, நீ என்னோட குடும்ப விஷயத்துல தலையிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், கோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு தூரமாக உட்காந்து அதெல்லாமே பார்த்துட்டுங்க ரொம்பவே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. பட் அவளால் என்ன பண்ண முடியும், அந்த கான்ட்ராக்டை பற்றி தான் அவளோட மைண்டில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்னோட ஹஸ்பண்ட் எப்படி அவளை அங்கே டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு.
இப்போ திரும்பவுமே நான் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, இப்படியே அங்க வந்துட்டு அவன போய் ஹக் பண்றதுக்கே அங்க ட்ரை பண்ணதுமே, அவன் ரொம்ப கோவமாயிட்டு, பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அதுக்கப்புறம் நீ என்னோட கோவத்த தான் பாப்ப அப்படின்றத சொல்லிட்டு வேகமா அங்கருந்து போயிட்டுருக்கான். அங்க அவ வந்துட்டு ரொம்பவே கோவமாயி போயிடுறா. நான் இவ்ளோ சொல்லியும் நீ புரிஞ்சுக்க மாட்றீலன்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அங்க வந்து கேமரா இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு, அங்க யார்ட்டயோ கால் பண்ணிட்டுருக்கா. அப்ப அங்க அவன் வந்ததுமே ஹீரோயின் பார்த்தா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருக்கா. அவன் அங்க சீட் பெல்ட்ட போட்டு வரதுக்காக அங்க க்ளோஸா வந்ததுமே, ஹீரோயினுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஒண்ணும் இப்ப பப்ளிக் பிளேஸ்லலாம் இல்லப்பா. நீ வந்துட்டு இவ்ளோ தூரத்துக்கு ட்ராமா பண்றதுக்கு. ஸோ நீ வந்துட்டு நார்மலாவே நடந்துக்கலான்னு சொன்னதும், என்ன பார்த்தா ஏன் உனக்கு ட்ராமா பண்ற மாரி தோணுதுன்னு அவன் கேட்குறான். பிறகு வேற என்ன இருக்கு? சரி ஓகே. நான் வந்துட்டு இத பத்தி எதுவும் பேச விரும்பல. நம்ம கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கோ அது மாரி தானே நீ இப்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவ சொல்றா. பிறகு அந்த லீனா வந்து அங்க ஹீரோயினோட பிரதரை மீட் பண்ணிட்டு அங்க காசு கொடுத்துட்டு நான் சொன்னது எல்லாமே நீ பண்றதுக்கு ரெடியா இருக்கேலன்னு சொன்னதும் அவனுமே காசுக்கு ஆசைப்பட்டுட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினை பிரிக்கிறதுக்கு அவங்க பெரிய ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நெட்டில் புறாமே வைரல் ஆயிருது இந்த வீடியோஸ் தான். அவள் தான் அங்கே லீக் பண்ண சொல்லியிருக்கா. எல்லாருமே வந்துட்டு போட்டு அங்கே நம்ம ஹீரோவை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்படி பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப் இருக்கும்போது இவன் வந்துட்டு எதுக்காக வந்து ஒய்ஃபை சீட் பண்ணிட்டு இருக்கான், அந்த லீனா கூட போய் சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இவன் அந்த நியூஸை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே டேபை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஐயோ கடவுளை, இந்த நியூஸ் இவ வரைக்கும் போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு அவட்ட அங்கே பேசுறதுக்காக வர்றான். அவள் பார்த்தா அழுகிறதா ரொம்ப மும்பரமா இருக்கவுமே, நீங்க தாமோதன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா, ஏதோ ட்ராமாவ பார்த்துட்டு தான் பயங்கரமா அங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அத பார்த்துட்டு அவன் அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, "அப்படின்னா வந்துட்டு இந்த நியூஸ பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு எதுவும் கவலை இல்லையான்னு?" சொன்னதும், "இதுல என்ன வந்துட்டு பெருசா இருக்கு? என்ன நீ வந்து சீட் பண்ணிட்ட சொல்லு. நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஆல்ரெடி வந்துட்டு கிளியரா அதுல வந்துட்டு எல்லாமே எழுதியிருக்கு. அத விட்டுட்டு புதுசா நீ என்ன சீட் பண்றேன்னு சொல்லிட்டு உன் மேல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ அவள டேட் பண்ணு, பண்ணாம கூட போ, இல்ல வேற ஒருத்தி கூட போ. எனக்கு அத பத்தி என்ன கவலை இருக்கு?" அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்படின்னா நம்ம மேல இவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறான். நான் எதை சொன்னாலும் இவ புரிஞ்சுக்கவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு வேகமா அவ பக்கத்துல அங்க க்ளோஸா போயிட்டு நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது அங்க ராபர்ட் வந்துடான். அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆயிடுது. அப்ப அங்க அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்க உண்மையிலேயே என்னோட அம்மாவை சீட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டதுமே நீயாச்சும் புரிஞ்சுக்கோ, மத்தவங்க யாரும் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாமே இந்த லீனாவோட வேலை தான். அம்மா வந்துட்டு இதெல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டுன்றதுக்காக அவ பண்ணிட்டு இருக்கா. பட் நீ ஏன் மேல நம்பிக்கை வை, நான் அப்படி எதுவுமே பண்ணல, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்றான். அவன் ஒரு சமாதிக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின்ட்டு அங்க ஃபிளார் எல்லாமே வச்சுட்டு அங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கவுமே என்னப்பா உன்னோட லவ்வரான்னு செட் அங்க கேட்கும் போது இல்ல என் சிஸ்டர் சொன்னதும் எனது சிஸ்டரான்னு செட் அவ ஷாக் ஆகுறா. அப்புறம் ராபர்ட் எங்கிட்ட இருந்து வந்தான் சிஸ்டர் கூடயான்னு செட் அங்க கேட்டதுமே நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, என் சிஸ்டர் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, எங்க அம்மாட்ட அந்த பையனை மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கேட்டப்ப எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு குடும்ப மானத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பேபி வந்துட்டு பர்த் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நாங்கள் 2 பேருமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போனோம். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அவள் இறந்து போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவுமே அழுதுருக்காங்க. ஸோ அந்த பேபிக்கு வந்துட்டு நான் என்னோட நேமை கொடுத்தேன். அவன் உலகத்தில் குடும்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு என்னோட நேமை கொடுத்தேன். நான் வந்து இப்போ வரைக்குமே மேரேஜே பண்ணிக்கல, நான் சிங்கிளாக தான் இருந்துட்டுருக்கேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது. அவனுக்கு உண்மையான வந்துட்டு பாசம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்ட்ராக்ட்லேயுமே இப்படிலாம் நான் எழுதியிருந்தேன், நீ வந்து அவன்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கணும்னு, அவனுக்கு வந்துட்டு அம்மாவோட பாசம் கிடைக்கட்டும் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுவேன், நீ எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுத்துருக்க, நான் எப்படி போய் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவை நடந்துக்காமல் இருப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அட மரமண்ட, நான் இவ்வளோ தூரத்துக்கு என்னோட ஃபீலிங்ஸை வந்துட்டு வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கேன், அது கூட புரியாமல் இப்பயுமே காசை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே கடுப்பாயிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே அந்த பையனுக்கு போயிட்டு அங்கே தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு அவனை அங்கே வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் அவன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு ஓவராக நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதையை ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோ வந்ததுமே நான் அவன் பையனுக்கு போயிட்டு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்தான், அவன் என்னை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை தான், திட்டி அனுப்பி விட்டுட்டான் தெரியுமான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்த தெரியுமா, இந்த பாரு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்துட்டு அவனை வந்து தப்பாக வந்து
போர்ட்ரே பண்ணி சொத்தெல்லாமே பறிக்க ட்ரை பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே அவள் வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கா, அட பாவி என்னென்னமோ விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு இந்த ஸ்டோரியில், பட் எனக்கு எதுவுமே தெரியலையே, இது எனக்கு தெரியாது, இவ இப்போ சிங்கிளாக இருந்தான்றதுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, நான் நல்லபடியாக வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறேன்னு சொன்னதுமே அவனுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மன்னிச்சு விடுறான். பிறகு அந்த லீனா நம்ம ஹீரோயினோட பிரதரை மீட் பண்ணிட்டு இன்னுமே ஏகப்பட்ட காசெல்லாமே கொடுத்துட்டு இன்னுமே நான் வந்துட்டு சொல்கிற வேலை எல்லாத்தையுமே நீ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு சொன்னதும் அவனுமே காசுக்காக ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே அவன்கிட்ட போட்டுட்டு நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியுமே நீ உன்னோட அப்பாட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்க என்ன, நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நான் வந்துட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையுமே புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணேன், உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போங்க நம்ம ஹீரோ என் வேகமாக போயிட்டு அவனை மீட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் முடியாது, எல்லாத்தையுமே ரிட்டன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது வேகமாக நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு அந்த லாக்கரை நீ ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். பாஸ்வேர்டு என்னன்னு சொன்னதும் எல்லாமே உன்னோட பர்த்டே டேட்டு தான், இந்த வீட்டில் வந்துட்டு எத்தனை லாக்கர் இருக்கோ எல்லாமே வந்துட்டு உன்னோட பர்த்டே டேட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்பயுமே நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு மண்டையில் வந்துட்டு ஏறவுமே இல்லை, உண்மையிலே மரமண்டை தான் சொல்லிட்டு அவ திட்டுறது கரெக்டாக, அவளுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. எனக்கு என்ன வந்துட்டு நீ போட்டு வச்சா என்ன போடலாட்டி என்னன்ற மாதிரி பேசுகிறா. அவன் வேமா பக்கத்தில் பிடிச்சிட்டாங்க வந்துட்டு கிஸ் பண்ண போகிறான், அப்பயாச்சும் புத்தி வருமா புரியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கரெக்டாக அவனுக்கு ஏதோ கால் வந்து அர்ஜென்ட்டாக நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து போக வேண்டியதாயிருது. நம்ம ஹீரோயின் தன்னோட லைஃப்பில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, எப்படி எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுதா, அதை பற்றி அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த லீனா வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட சேர்ந்து நீ கஃபேக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு செக்கப் கொடுத்து எவ்வளோ காசு வேணாலும் நீ ஃபில்லப் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அவனோட லைஃப்பை விட்டு போயிடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பெரிய அமௌண்ட் அங்கே ஃபில்லப் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ இவ்வளோ காசா, இவ்வளோ காசு என்னோட அக்கௌண்ட்டில் இல்லையேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அப்படின்னா வந்துட்டு நீ என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்றத சைட்டு அவங்க போகும்போது உனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ என்னோட லைஃப்பில் நடுவில் வரணும்னு பார்க்காத, அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதுமே இவ கோவமாயிட்டு ஃபேஸில் அங்கே தண்ணி தூக்கி ஊற்றிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே தலையில் தண்ணியை ஊற்றி 2 பேத்துக்குமே பயங்கரமாக அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. நான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டதுமே உடனே எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி பார்த்தீங்களா இவ என்னை என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க அழுதுட்டு அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ பார்த்தா அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு ஹீரோயின்ட்ட உனக்கு எதுவும் இல்லை நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கேர் பண்ணி வந்துட்டு பார்த்துட்டு தொடச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவ பார்த்தா ரொம்பவே கோவமாயிட்டு நீ வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நான் எவ்வளோ தூரத்துக்கு உன் மேலே பாசமாக இருந்தா நீ இப்போ எங்கள் அப்பா கூட சேர்ந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு வந்திருக்கியே, நான் நினச்சேன்னா அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணி உன்னை தெருவுக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசினதுமே அப்படியா நீ பண்ணிடுவியா அந்த மாதிரி, சரி ஓகே உங்கள் அப்பாவிட்ட வந்துட்டு அவர் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு தடவையாச்சும் கேட்டு பார்த்துருக்கியா, நீ பண்ணுற அந்த அசிங்கத்தினால அவரோட நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிருச்சு, ஃபஸ்ட்டு போய் அதை என்னன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உன்னால் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு தெரியுமா, ஒருத்தையும் கூட என் கூட சேர்ந்து டீல் வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டான், நான் கஷ்டப்பட்டு அந்த டீலை முடிச்சிருந்தா அதையுமே கெடுத்து விடவா பார்க்குற, உன்னால தான் வந்துட்டு இப்படி எனக்கு அசிங்கம் நடந்துட்டுருக்கு, எவ்வளோ பெரிய வந்து கோடீஸ்வரனாக இருந்த என்ன பிச்சை எடுக்கிற லெவலுக்கா நீ கொண்டு வந்துட்ட, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்குமே பிறக்கவே கூடாது அப்படின்ற சீட்டுங்க திட்டி விட்டு போகிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு கோவமாயிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கெல்லாம் அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ராபர்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே போகிறா. பட் அந்த சைடில் ஒரு கார் வந்து அவனை அங்கே மயக்கமாக்கி கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு வேமா அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே நீங்கள் வந்துட்டு அந்த லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள், நானுமே போயிட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட கார் அந்த கிட்னாப்பர்ஸோட காரோட சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவன் அங்கே ரொம்ப அரண்டு போயிடுறான். பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அங்கே வரவுமே வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்ற சைட் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ராபர்ட் வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகலை பாருங்கள் என் மூக்கில் தான் அடிபட்டுருச்சு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு இந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாம் யார் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு அடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நடந்ததை சொல்கிறான். அங்கே வந்துட்டு காரை கொண்டு வந்து போய் முன்னாடி நிப்பாட்டி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டா போல
போல. வேகமா அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணதில் அவள் தலையிலையுமே அடிபட்டுருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த கிட்னாப்பர் வேறு யாரும் கிடையாது, அவங்க பிரதரோட வேலை தான், காசை வாங்கிட்டு பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு இது தெரிஞ்ச பிறகு விடுவாளா, போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுட்டு இவனை எப்படி அங்கேருந்து காப்பாற்றி வெளியே கூப்பிடும்போது 2 பேருக்குமே இடிச்சுக்கிட்டு தான் அவன் மூக்கிலேருந்து பிளட் வந்திருக்கு. ஸோ இதை சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதருக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே வேமா ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்துட்டு இழுத்துட்டு, நான் இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஒழுங்கா நீங்கள் எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ வந்துட்டு விட்டு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ராபர்ட் வந்துட்டு அந்த காலேஜோட அந்த பர்ஸ் மாதிரி எதையும் வந்து தூக்கி போட்டதுமே அதுக்குள்ளே பணம் இருக்கோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது ஹீரோயின் வேமா அங்கே ஹீரோட்ட வந்துடுறா. பட் அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, நம்மளை ஏமாத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கட்டையை எடுத்து ஹீரோயின் அடிக்க போகும்போது வேமான ஹீரோ வந்து ஊடால விழுந்துடுறான். ஸோ அவனுக்கு அங்கே வந்துட்டு அடிப்பட்டது இல்லை, அவனுக்கு அங்கே மயக்கமாயிருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கா. அப்போ டாக்டர் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற சொன்னதுமே அவங்க பாடி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போவ, என்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்க போகிறேன்ல நீ சொன்ன, ஆனால் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ஃபீல் பண்ணி அழுகும்போது இந்த சைடில் பார்த்தா அவங்க 2 பேருமே வந்ததுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அவனை போய் ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதோ ஆகலையில அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ராபர்ட்மே சரி ஓகே 2 பேர் பேசுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், உன்னை விட்டுட்டு நான் போய் போவேனான்னு சொல்லிட்டு உன் தலையில் இன்னுமே அடிபட்டு பிளட் வந்துட்டுருக்கு, நீ ஏன் வந்துட்டு ஒரு பேண்டேஜ் கூட போடலன்னு சொன்னதும் டென்ஷனில் இருந்தேன்னா நான் மறந்து போயிட்டேன்ப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பார்த்தா அங்கே மயக்கமாயிடுறான். அதை பார்த்துட்டு இவ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு ப்ளீஸ் வந்துட்டு இவரை காப்பாற்றுங்க அப்படின்ற செட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அவருக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்கும்போது ஒன்றும் பயப்படாதீங்க, அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே நைட்டு ஃபுல்லாக அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அப்போ அங்கே அவனுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோயின் அங்கே தூங்குறத பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் பெட்லேயுமே இவனுமே படுக்க வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அவளுக்கு வந்துட்டு முழிப்பு வந்ததுமே அவன் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. பட் அவங்க ரொமான்டிக் ஆகிட்டு பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போனாலுமே கொஞ்சம் வந்துட்டு உடம்பு சரியாகிற வரைக்கும் ஒழுங்கா இருங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் பாரு உன்னால வந்துட்டு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்றத சொல்றா. அங்கே வந்துட்டு அவன் பார்த்தா டாக்டர் சொன்னதை கேட்காம திரும்ப அங்கே ரொமான்டிக் மூடில் வந்துடுறான். பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக பார்த்தா அங்கே ராபர்ட் வந்துடுறான். 2 பேரும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா, என்ன பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இடமா இல்லை, வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலையை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், உண்மையான வந்து கிட்னாப்பர் உங்கள் பிரதர் கிடையாது, எல்லாம் அந்த லீனா தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக இவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்குவா, நான் நினச்சி கூட பார்க்கல, மற்றவங்க லைஃப்பை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிற அவளுக்கு அவள் தன்னோட லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட போறான்றத நான் வந்துட்டு அவளுக்கு காட்டுறேன் அப்படின்றத சொல்றா. பிறகு அந்த லீனாவை பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ராபர்ட்டையும் கூப்பிட்டுட்டு போலீஸையுமே கூப்பிட்டுட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. உடனே அவன் அங்கே பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இவளோட பேச்சை கேட்காத, நான் வந்து உன்னோட அப்பாவை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் வந்துட்டு எப்படி போய் உன்னை போய் கிட்னாப் பண்ணுவேன்னு சொன்னதும் இப்போ இந்த வெட்டி கதை பேசுறதுக்குலாம் டைம் கிடையாது, நீ பண்ண பாவத்துக்கு நீ இப்போ ஜெயிலுக்கு போக போகிற அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. அவங்க பொண்ணை பார்த்துட்டு அவருக்கு அங்கே பரிதாபமாயிருச்சு. இப்போ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என் பொண்ணு வந்துட்டு அப்பாவி, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பேசினதுமே உங்கள் பொண்ணை வந்துட்டு நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது, பட் அவள் பாவம் பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே அவர் அங்கே நீடன் பண்ணிட்டு ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அவளை அப்படின்ற சொல்லிட்டாங்க. கெஞ்சினதுமே நீங்கள் இதுக்காக அவங்ககிட்ட போய் கெஞ்சுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் கோவப்பட்டு அடிச்சுட்டு வாய மூடு, உன்னால தான் இத்தனை பிரச்சனை, உன்னால தான் நான் எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், பட் அவள் பண்ணதுக்கு அவள் கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிச்சுதாகணும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை வச்சு அடிச்சு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ போகும்போது அங்கே ரொம்பவே ராபர்ட் மேலே கோவப்பட ஆரம்பிச்சுடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உண்மையிலே வந்துட்டு இதான் உங்களோட பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு சொல்கிறது கேளு, இவங்க உண்மையான பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வாய் முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பட் அவள் நல்லா வந்துட்டு போகும்போது குடும்பத்தை பிரித்து விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னோட அம்மாவோட நல்ல ஃப்ரெண்டு, நான் அப்பாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், இவன் வந்துட்டு உன்னோட உண்மையான அம்மாவும் கிடையாது அவன் அப்பாவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "நீ அவளோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ வந்துட்டு கண்டுக்காம இரு. நீ வந்துட்டு ஏன் இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு" சொன்னதும், "எனக்கு ஆல்ரெடி எல்லா உண்மையுமே தெரியுமே" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆயி போயிட்டு, "என்ன உனக்கு தெரியுமா?" அப்படின்றத சொன்னதும், "ஆமா அவர் வந்துட்டு என்னோட உண்மையான அப்பா இல்லன்னு எனக்கு தெரியுமேன்னு" சொன்னதும், "எப்படி தெரியும்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன உங்களுக்கு என்ன வந்துட்டு முட்டாளா நீங்க? என்னோட சர்நேம் வேற, அவங்களோட சர்நேம் வேறயா இருக்கு. பிளட் குரூப் வந்துட்டு சேமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியாதா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிருது. சரி ஓகே, எங்க அப்பா வந்துட்டு ஏன்னா உங்ககிட்ட என்னோட அம்மாவ பத்தி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் சொன்னாரான்னு சொன்னதும், ஆமா சொன்னாரு. அது ரொம்ப பெரிய ஸ்டோரிப்பா. நம்ம என்ன ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் பேசலாமான்னு சொன்னதுமே, அவனுமே ஓகேன்னு சொல்றான். பிறகு இவங்க 2 பேருமே அங்க பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரமா இந்த விஷயங்கள் எல்லாமே. ரொம்ப நல்லா அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு அம்மா பையனுக்குள்ள எப்படி வந்துட்டு ஒரு பாண்டிங் வருமோ, அதே மாரி அங்க வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்க ஒரு லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயின மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, "எத்தன நாளா நான் உன்ன தேடிட்டு இருக்கேன். ஃபைனலா நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே நெக்ஸ்ட் டே ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ, "நீ என்னப்பா இந்த வேலை எல்லாமே பண்ணிருவியான்னு?" சொன்னதும், "நான் வந்துட்டு நீ நினைக்கிறத விட ஸ்ட்ராங் தெரியுமா? எல்லாமே பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. "என் மேல நம்பிக்கை வை" அப்படின்றத சொல்றா. அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள போய் இங்க கிஸ் பண்ண போகும்போது, அப்ப பார்த்தா அந்த லேடி வந்துட்டு பயங்கரமா அங்க சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அவங்களுமே வந்துட்டு ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா தான் இருக்காங்க. "நான் வந்துட்டு உன்ன ஒரு பெரிய பணக்கார வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்தா, நீ வந்துட்டு எங்கள ஒரு தடவ கூட திரும்பி பார்க்காம இருப்பியான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே, "வாய மூடிட்டு பேசாம இருங்க நீங்க. நீங்க வந்துட்டு எப்படி இருக்கீங்களோ, அதே மாரி தான் உங்க புள்ளையும் இருக்கான்" அப்படின்ற சொல்லிட்டு அங்க திட்டினதுமே, "உன் பிரதரையுமே காணோம். எங்க அவன்னு?" சொன்னதுமே, "அவன் பண்ண வந்து ஃப்ராடு வேலைக்கு அவன் ஜெயில்ல கிடக்கான்னு" சொன்னதும், "என்னது ஜெயில்ல இருக்கானா? என் பையன் வந்துட்டு ரொம்ப தங்கமானவன்னு" சொல்லிட்டு பேசினதும், "ஆமா தங்கமானவன். வந்துட்டு அடுத்தவங்க குடி எப்படி கெடுக்கிறது, எப்படி வந்துட்டு திருட்டு வேலை பண்றது, எப்படி காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டு கிட்னாப் பண்றதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான். நீங்க வாங்கி வச்சிருந்த ப்ராப்பர்ட்டீஸையுமே வித்து தின்னு தீர்த்துட்டான் அவன்" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது. பட் என் பையன் வந்துட்டு அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ஆம்பள பையன் பாசத்திலே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின், "எனக்கு வந்துட்டு நீங்கலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. எனக்கு அத பத்தி கவல கிடையாதுன்ற" மாரி தான் அங்க இருக்கா. ஆனா அந்த லேடியுமே அங்க காசு பேய் புடிச்சு போய் அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின பார்த்து, "என்னதான் இருந்தாலும் நீ வந்துட்டு நான் பெத்த பொண்ணு கிடையாதுல்ல. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆயிட்டு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது பெரிய ஸ்டோரி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அவங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்க டீட்டெயில்ஸ் கேட்கும்போது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்துட்டு பார்க்ல நின்னுட்டு இருந்தா. அவள வந்துட்டு யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அவங்க கண்டிப்பா வந்து தேடி வருவாங்க. எனக்கு நெறைய காசு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இவள வந்து வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் ஒருத்தன் கூட வந்துட்டு திரும்பி பார்க்கல. இவள வந்துட்டு வீட்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன வந்துட்டு எவ்வளோ இவ பாடுபடுத்திட்டு இருக்கா. அதே மாரி தான் இவங்க பெத்தவங்களையும் பாடுபடுத்தியிருப்பா போல. அதனால தான் வந்துட்டு வேணான்னு விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு, "வாய மூடிட்டு பேசாம இருங்க" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி போய் இங்க கத்திட்டு இருக்கான். இப்ப நான் என்ன வந்து தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசும்போது, "நீங்க வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ தேடுறதுக்கு ட்ரை பண்ணீங்களா இல்லையான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், "நான் ஏன் ட்ரை பண்ணணும் சொல்லு? நீ வந்துட்டு எனக்கு நான் ஏன் ட்ரை பண்ணணும்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. "உன்ன பெத்தவங்களே உன்ன தேட ட்ரை பண்ணலன்றப்ப, நான் ஏன் ட்ரை பண்ணணும்? நீ வந்துட்டு எப்படிப்பட்டவன்னு இதுலருந்தே தெரியுதுன்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்ப அவங்க மதர் இன் லா வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்ன தைரியம் தான் என் வீட்டு மருமகள பார்த்து நீ இந்த மாரி பேசிட்டு இருப்ப? நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனேன்னா பார்த்துக்கோங்கன்னு" சொன்னதுமே, அங்க காசுக்காக தான் அவங்க தட்டழிஞ்சு அங்க காசுக்காக தான் அங்க பாடாப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு மிரட்டி அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின பார்த்து, "நீ ஏன் வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க? உனக்காக நாங்க இருக்கோம்" அப்படின்றத சொல்லிட்டு அவள அங்க சமாதானப்படுத்துறாங்க. "இந்த பொம்பளைய பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்றாங்க. பிறகு அவங்க போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு பையன் இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவங்க கால் பண்ணிட்டு மீட் பண்ண வர சொன்னதுமே, அவங்களுமே அங்க கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா, அங்க வந்துட்டு அவ சொந்தமா அங்க ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி, அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கும்போது, லீனா அதெல்லாமே பார்த்துட்டு, "இவளால டோட்டலா என்னோட குடும்பமே நாசமா போயிருச்சு. இவள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, அவ ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இவள நான் கண்டிப்பா வந்துட்டு கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்க ராபர்ட் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அந்த கஃபேல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட நேம் வந்து லீ. அப்ப நம்ம ஹீரோயின் குடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக குடுத்ததுமே, அதெல்லாமே பார்த்துட்டு அவன் அங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்க தலைய வச்சுட்டு, "ஐயோ கடவுளேன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க லீனா உள்ள என்ட்ரு ஆனதுமே, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, "ஜெயில்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவமாயிட்டு, அங்க லீட்ட வந்து, "நீ கால்
பண்ணு போலீஸ்க்கு, கைதி இப்படி தப்பிச்சு வந்திருக்கான்னு சொல்லுன்னு சொன்னதும், என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, எங்கள் அப்பா வந்துட்டு என்னை ஜெயில இருந்து எடுத்துட்டாரு, என்ன பெயில் வாங்கியிருக்காரு எனக்காகன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், நான் ஒன்றும் ஒன்றை மீட் பண்ண வரல, நான் ராபர்ட்டை தான் பார்த்து பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட, நான் வந்துட்டு உன்னோட அப்பா வந்துட்டு மீட் பண்ணி பேசியிருக்கேன், நீ வந்துட்டு என்ன ஒரு டைமாச்சும் அவரை மீட் பண்ணணும்னு உனக்கு ஆசை இல்லையான்னு சொல்லிட்டு அவனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே மனசு கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அப்பா யாருன்னு பார்க்கணுன்னு தோணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின், இவளோட பேச்செல்லாம் நீ வந்துட்டு கேட்டு மயங்காத, இவ எப்பயுமே யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்பதான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அங்கே ஜெயிலில் வந்துட்டு இவளை எப்படி வெளியே விட்டுருக்காங்கன்னா, அவங்க அப்பா நான் தான் கிட்னாப் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தாமையில் பழியை போட்டுக்கிட்டதுமே அவருக்கு அங்கே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க. ஸோ போகும்போது நீ வந்துட்டு இதுக்கப்புறம் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்புமே பண்ணாத, வாழ்க்கையில் திருந்தி நல்லபடியாக வந்துட்டு வாழு, நம்ம பட்ட அவமானத்துக்கு நீ நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் இவ வந்துட்டு அப்பயுமே கேட்காம நம்ம குடும்பத்தவே இவங்க அழிச்சிட்டாங்க, நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, இவ்வளோ பண்ணியுமே திருந்தலையான்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசாமல் போயிருக்காரு. அப்போ அந்த டயத்தில் தான் அங்கே இவனோட அப்பாவுமே ஜெயிலில் இருந்து இத்தனை நாள் கழிச்சு அங்கே ரிலீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ மீட் பண்ணி அங்கே பேசிட்டு வந்துட்டு இங்கே இவன் அங்கே எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அங்கே வந்துட்டு பிரெயின் வாஷ் அங்கே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவன் வந்துட்டு கூட வருவான்னு பார்த்தா அங்கே பயங்கரமாக வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்றான். என்னோட அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, நீ வந்துட்டு வேணா அந்தால போய் மீட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டான். அப்போ அந்த லீனா போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு, நீ வந்துட்டு என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன் பையனை வந்துட்டு நான் மீட் பண்ணணும்னு சொன்னாலும் அவன் வரமாட்டேன்ட்டான். அவன் வந்துட்டு என்னென்னா கம்பெனி ஓனராக உட்காந்துட்ருக்கான், நீ இவ்வளோ போய் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே பணத்தாசை வந்துடுது. நான் வந்துட்டு இப்போ அவனை போய் மீட் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே, நீ போய் பேசு, கண்டிப்பாக உன் பையன் ஏற்றுக்குவான்னு சொன்னதுமே அந்த ஆளுமே அங்கே பேராசப்பட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி இது எல்லாத்தையுமே அங்கே வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சென்ட் பண்ணிடுறாங்க. அவன் போய் அங்கே மீட் பண்ணுறதுக்காக மறைஞ்சு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சில பேர் வந்து அவனை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க, போட்டு அங்கே பயங்கரமாக வெளுத்து விட்டுறாங்க. எல்லாம் நம்ம ஹீரோயினோட வேலை தான். நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னால தான் வந்துட்டு என் சிஸ்டர் இந்த உலகத்திலே இல்லாமல் போயிட்டா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு பையில் போய் நம்பி அவள் வாழ்க்கையை நாசமாயிருச்சு, நீ இதுக்கப்புறம் எங்களோட லைஃபை கெடுக்கணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டுருக்கான். மரியாதையை வந்துட்டு இந்த கண்ட்ரியை விட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை வந்துட்டு இந்த உலகத்திலே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கான். இவங்க பயந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தா. அந்த லீனாங்க வந்துட்டு நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும், நீ வாட்டுக்கு என்னென்னத்தையும் பேசி வச்சுட்டு இருக்க, அவங்க வந்துட்டு என்னை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட்டு அவன் அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு, நீ வந்துட்டு முட்டாள் மாதிரி பண்ணிட்ட, தப்பான ஆள் மேலே போய் வந்து கை வச்சுட்ட, நீ வந்துட்டு கை வைக்க வேண்டியது அவனோட ஒய்ஃப்ட தான், அப்படின்னா தான் வந்துட்டு அவங்களுக்கு பயம் இருக்கும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு வந்துட்டு தப்பான ஐடியா வர ஆரம்பிச்சிருது. பிறகு ஸ்கூலில் காமிக்கிறாங்க, அவனுக்கு இன்றைக்கி தான் கிராஜுவேஷன் ஆகுது போல். அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அவனுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இந்த ஆள் அங்கே தூரமாக இருந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே தப்பான நியூஸை வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவும் அங்கே அவங்க பையனுமே சேர்ந்து அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க, வேகமாக வந்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டு என்ன ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ண போகிறா. பட் அந்த பர்சன் அங்கே அடித்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் வச்சுட்டு, நீ கண்டிப்பாக இந்த டைம் தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னதும், நீ திரும்ப திரும்ப பண்ண தப்பவே பண்ணிட்டு இருக்க, இந்த டைம் அவர் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக வந்துட்டு கொல்லாம விட மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினை, நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டு அடிக்க அங்கே போகிறாங்க. பட் அந்த லீவ் வந்து அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சி அங்கே வந்ததுமே வேமா வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு இருக்கான். ஒழுங்காக விட்டுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிடுறான். என்ன விஷயம்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பிரதரை அவன் தான் போல். ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ எல்லாருக்குமே வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணி வந்ததுமே அவன் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வாயில் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு, யாராச்சும் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இவன் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவா, மூச்சு விட முடியாமன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டினது. ஆனால் அங்கே வந்துட்டு போட்டு அடிச்சுட்டு வேமா நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் இந்த லீவ் வந்துட்டு சும்மா விடுவானா, தங்கச்சி மேலே கையை வச்சா அவங்க 2 பேர்த்தோட லொக்கேஷனை வந்துட்டு அவன் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். 2 பேர்த்தையும் இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அவள் ரொம்ப வந்துட்டு சுயநினைவு இல்லாமல் என்னென்னமோ பிஹேவ் பண்ணிட்டு 2 பேருமே அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அங்கே லீக்குமே சண்டை வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் தான் உன்னோட உண்மையான பிரதர்னு சொன்னதோ அதை எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. சின்ன வயசில் நீ வந்துட்டு மிஸ் ஆகிட்ட, நாங்கள் வந்து தேடாத இடம் கிடையாது, எங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல, நான் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரதர் பேங்குமே அங்கே வந்துடுறாங்க. பார்த்தா அவருமே வந்துட்டு பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேன் தான் போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனலாக அந்த ஃபேமிலியுமே கிடச்சிருது.
பிறகு நம்ம ஹீரோயினும் அங்கே ராபர்ட்மே அங்கே பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பாவை பார்த்தா திரும்ப அவன்கிட்ட அங்கே வந்து பேசி எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் போயிரு மரியாதைன்னு சொல்லிட்டு அங்கே திட்டிட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு கார் ஏற்றி கொல்லாமல் இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கார் ஏற்றி இங்கே கொலை பண்ணுறதுக்காகவே போயிடுறான். பட் ஹீரோயின் ஊழலை வந்து நின்று எப்படியும் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. ஆல்ரெடி அவனுக்கு என்ன தண்டனையோ அது கிடைச்சிருச்சு. நீ வந்துட்டு அவனை வேணான்னு ஒதுக்குன பார்த்தியா, அதான் அவனுக்கு கிடைச்ச தண்டனை. நீ எதுக்காக இன்னொரு லைஃபாக ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திடுறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்கமானதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். வீட்டில் வந்துட்டு அவள் மயக்கம் தெளிகிறதுக்காக எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை முழிச்சதுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுச்சு. ஃபைனலில் பார்த்தா நான் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கிறது, யார் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஃபைட் போயிட்டு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோடவே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.